ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் கோலா உருண்டை. புரட்டாசி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாம ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி ஃபீல் பண்ணுறவங்க இந்த கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வெஜ்ஜு அப்படின்னு சொல்லி நம்பவே மாட்டீங்க. மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும். வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வெஜ் கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். இதை நல்லா சுடுதண்ணி, கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றி கரண்டி போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சோயாவில் தண்ணி எல்லா பக்கம் முங்குற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த சோயா நல்லா ஊறிடுச்சு. நம்மளுக்கு அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோயா எல்லாத்தையும் ஒரு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கோலா உருண்டை செய்கிறதுக்கு மசால் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜாரில் 25 கிராம் பொரியல் ஆட் பண்ணிக்கோங்க. பொரியலில் ஆப்ஷனல் தான். பொரியலில் வேணான்றவங்க கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொரியல்லையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 3 வெள்ளைப்பூடு, 2 துண்டு இஞ்சி, 25 கிராம் தேங்காய் துருவல், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மசால் எவ்வளோ குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கை கொத்தமல்லி. இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேரணும். அதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம கோலா உருண்டை ஃப்ரை பண்ணிடலாம். பேன் சூடானதும் நான் 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்படியே கரண்டி போட்டு பிரட்டி விடுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கோலா உருண்டை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பிரட்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் கோலா உருண்டை நல்லா குக் ஆகிருக்கும். டேஸ்டியான வெஜ் கோலா உருண்டை ரெடி. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. 1/2 அன் ஹவரில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. இது வெஜிடேரியனில் சோயா வச்சு செஞ்சீங்கன்னு சொல்லி அப்படியே மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான்வெஜ் சாப்பிடலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இந்த கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு ஃபீலில் திருப்தியாக இருப்பீங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.